ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலவின் வெளிச்சம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் வித்தவுட் ஆனியன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கிளாஸுக்கு இன்றைக்கி ஒரு 1.5 கிளாஸ் எடுக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கழுவிக்கிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இப்போ அரிசி ஊறட்டும் கொஞ்ச நேரம். நம்ம கொஞ்சோண்டி மீல் மேக்கரை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம மீல் மேக்கரை அதில் நனைய போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நல்ல பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 இல்லைன்னா 6 போதும். இப்போ பாருங்கள், வெந்நி கொதிக்க வருது. அது கூட சும்மா ஒரு கையளவு மீல் மேக்கரை போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவேன். இங்கேருந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை காய வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இந்த பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், கொஞ்சோண்டு சீரகம், 2 பட்டை, இது ஸ்டார் பூ இருக்குல்ல, அதுலேருந்து சும்மா ஒரு 2-3 போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட்டுடலாம். அது பாருங்கள் கொஞ்சம் நல்லா சூடாயிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம நட்டு தக்காளி எல்லாம் அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். தக்காளி நல்லா கரையிட்டு லைட்டாக ஒரு டைம் கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூந்தி ரைத்தா ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு தயிர் போட்டுக்கிடுவோம். கீழெல்லாம் போட்டுக்கிடுக்கா. அதெல்லாம் கொஞ்சோண்டு தயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூந்தி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லைட்டாக. இங்கே இருக்க பூந்தி ரைத்தா பண்ணோம்னா அந்த பிள்ளைங்க கையை நீட்டிக்கிட்டு. இங்கே இருங்க தக்காளி நல்லா இப்படி பொரிக்கணும். கொஞ்சம் நல்லா ஆகிட்டு வதக்கிட்டு இப்போ இதில் லைட்டாக மிளகாத்தூள், உங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஸ்லிம்லேயே தான் இருக்கணும், தூக்கி வச்சிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். நம்ம வெந்நில ஊற வச்ச மீல் மேக்கர் ரெடி ஆகிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் அதில் இதை நல்லா இப்போ புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல இப்படி மசாலா கொஞ்சம் இதாகிட்டு 2 நிமிஷம். இப்போ இந்த சோயா மீல் மேக்கரை போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியில் தண்ணி எடுத்துட்டு அரிசியை ரெடி வச்சுக்கணும். இதில் 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இந்த அரிசியை போட்டுக்கிடுவோம். அது அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தோம். இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்ப்போம். இங்கேருந்து ஒரு கொதி வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு தேவையான. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. உப்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கிடுவாங்க. போட்டு நல்லா கிண்டிடுங்க. இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே வச்சிங்கன்னா அடிக்கி வச்சுருங்க. கிண்டி வச்சுட்டு ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மூடி போட்டு ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிட்டு. லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டுருவோம். ஒரு 4 நிமிஷம் இருந்தால் போதும். சாப்பாடு ரெடி ஆகிடும். ஸ்லிம்லே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிட்டு. சாப்பாடு நல்லா ரெடி ஆகிட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி. வாங்க நம்ம எல்லோரும் சாப்பிடலாம். அது கூட நம்ம பண்ண பூந்தி ரைத்தாவும் ரெடி.